அதான் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல. அதெல்லாம் சும்மா சொன்ன வார்த்தைகள் கிடையாது. அதெல்லாம் இன்னைக்கு வந்து இதெல்லாம் சகஜம். எங்களை மீறி நீ போன அப்படின்னா நாங்க தூக்கு மாட்டி செத்து போயிடுவோம். லிட்டரலா மிரட்டுறாங்க. சரி எப்படியோ இது என்ன இது பெரிய எப்ப பார்த்தாலும் இதை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த அம்மா வந்து நினைச்சுக்கிட்டு தன்னுடைய காயை வந்து மெதுவா வந்து நகர்த்திட்டு வர்றாங்க. யாருக்கும் தெரியாத மாதிரி. யாருக்கும் தெரியாத மாதிரி. இதுல வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து பூதாகரமா புதைஞ்சிருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவனுக்கும் ஸ்மெல் பண்ணிட்டான். பொண்ணு ஏதோ கொஞ்சம் தப்பா இருக்கான்னு ஒன்று ஸ்மெல் பண்ண உடனே காதலன் கிட்டையும் வந்து சொல்லிச்சு, என்ன உன்னை வந்து இப்போ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பேசுறான். சரி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பையனை வந்து தீர்த்து கட்டுறது தான் முடிவுன்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்றாங்க. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் 24x7 நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை நடைபெற்ற பல்வேறு வழக்குகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்ம அரங்கத்திற்கு வந்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன சார் வழக்கை பத்தி பார்க்க போறோம்? கணவன் மனைவி வந்து எப்படி வந்து வாழ்க்கை நடத்துறாங்க, அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து அது எப்படி ஒரு கொலையா வந்து மாறுது, கிட்டத்தட்ட கிரைம் தான். கிரைம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்கலாம். முதல்ல 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பெரியோர்கள் பார்த்து திருமணம் செஞ்சு வைத்த ஒரு திருமணம். அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச்டு மேரேஜ். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணத்துல வந்து ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணம் வந்து நடக்குது. நடந்த பிறகு அந்த பெண் என்ன செய்யறா அப்படின்னா நம்ம வந்து தனி குடித்தனம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவனை முதல்ல வந்து அந்த தாய் தந்தையர்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு தனி குடித்தனம் வந்து போறாங்க. தனி குடித்தனம் போயிட்டு வந்து தனி குடித்தனம் நடத்திட்டு இருக்காங்க. கணவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு வந்து போறாரு. கணவன் மனைவிக்குள்ள வந்து பந்தம் வந்து நல்லதா இருக்கு. இவங்களுக்குள்ள எந்த வித பிரச்சனையும் வரல. எல்லாருமே வந்து 2 ஃபேமிலியுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளைய வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், நமக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுடைய அப்பா அம்மாவும் நினைக்கிறாங்க. அதே பையனுடைய அப்பா அம்மாவும் நமக்கு ஒரு நல்ல மருமகன் கிடைச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது அப்படியே போகுது. அந்த பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து வேலை செய்யுது. இவர் வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செய்யறாங்க. வேலை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல வந்து சின்ன லேட்டா வர்றது, இல்ல மற்ற நேரத்துல வந்து கொஞ்சம் சீக்கிரமா வர்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்காரு இந்த கணவர். அப்படி இருக்கும்போது அந்த பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கணவன் கிட்ட வந்து ஏன் நீங்க வந்து லேட்டா வர்றீங்க, உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்ல, நம்ம இன்னைக்கு வந்து சினிமாவுக்கு போகலான்னு நினைச்சோம், இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு போகலான்னு நினைச்சேன் அப்படின்லாம் இந்த பொண்ணு வந்து கணவன் கிட்ட வந்து தன்னுடைய ஆசையை வந்து எடுத்து சொல்லுவோம். கணவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிம்மா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்மளால போக முடியல, இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம முதல்லயே பிளான் பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிட்டு நம்ம வந்து சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மனைவியை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து அதோட வந்து ஒழிஞ்சு போயிடுது. அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசி வச்சுக்கிட்ட மாதிரியே வந்து சினிமாவுக்கு வந்து போயிட்டு வர்றாங்க. அப்போ மனைவியை வந்து நம்ம சந்தோஷப்படுத்திட்டோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஸோ கணவன் நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஆடுறான்னு சொல்லிட்டு மனைவியும் வந்து நினைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்து அந்த அம்மா வந்து நினைச்சுக்கிட்டு தன்னுடைய காயை வந்து மெதுவா வந்து நகர்த்திட்டு வர்றாங்க. யாருக்கும் தெரியாத மாதிரி. யாருக்கும் தெரியாத மாதிரி. இதுல வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து பூதாகரமா புதைஞ்சிருக்குன்றது யாருக்குமே தெரியாது. இவரு குடும்பத்தை நடத்திட்டே வர்றாங்க. அப்புறம் பல விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல வந்து கணவன் கிட்ட வந்து சண்டை போடுறது அப்படியே. அதான் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல. அது சும்மா சொன்ன வார்த்தைகள் கிடையாது. இதெல்லாம் வந்து அனுபவிச்சு சொன்ன தத்துவமா வார்த்தைகள் சொன்னது. தத்துவம் தான் இது எல்லாமே. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் இப்படியே வந்து ஒரு 6 மாசம் போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசை எல்லாமே வந்து இது ஆயிடுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் எப்படி நடத்துறது, அடுத்து வந்து நம்ம குழந்தைய வந்து எப்போ வந்து நம்ம வந்து பிளான் பண்ண போறோம். இப்பதான் அதுக்கு தான் வந்து பெருசா பிளானே போடுறாங்களே. குழந்தை நம்ம எப்போ வந்து பெத்துக்கணும்,
நம்ம 1 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலாமா, இல்லை 2 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலாமான்றதுக்கு வந்து பிளானிங் வந்து பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து சொல்லுது, எனக்கு இல்லை இப்பெல்லாம் நமக்கு வந்து குழந்தைகள் வேண்டாம். நம்ம வந்து 1 வருஷம் கழிச்சு வந்து நம்ம பெற்றுக்கலாம், தள்ளி போடலாம். தள்ளி போடலாம்னு சொல்லிட்டு. இது வந்து இவங்களுக்குள்ள பேசி வந்து சரி ஓகே, மனைவியுடைய சந்தோஷம் தான் நம்மளுடைய சந்தோஷம்னு சொல்லிட்டு இவனும் வந்து அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் வந்து தள்ளி போடுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 2 பெற்றோர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா இது என்ன இது வந்து நீங்க வந்து 2 பேரும் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு தனி குடுத்தனம் இருக்கீங்க, இன்னும் வந்து பிரெக்னென்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பர்சனலா கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க வீட்டுல, பையனுடைய வீட்டுல. அப்படி கேட்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல நாங்க வந்து ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு வந்து தன்னுடைய மாமனார் மாமியார் கிட்ட வந்து சொல்லுது, இல்ல நாங்க இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்கோம், 1 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் சொல்லி. ஏன்னா அதுக்குள்ள நாங்க கொஞ்சம் செட்டில் ஆகணும், எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும், சொந்த கார் வாங்கணும், அதுக்கப்புறம் நாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி எப்படியோ ஒரு விதத்துல வந்து சரி ஓகே 1 வருஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணை பெற்ற அப்பா அம்மாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு. ஏன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஸ் சொந்த எல்லாம் பந்தம் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. சொல்லுவாங்கல்ல, ஏன்னா உங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுங்க, இன்னும் ஒரு குழந்தையே வந்து இல்ல, எதுவும் ஒன்றும் பிரெக்னெண்டா இல்லையா, நல்ல செய்தி இல்லையா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் அந்த பொண்ணை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா, இப்போ அம்மா வந்து பொண்ணுகிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம், அरे பைத்தியக்காரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தன்னுடைய பொண்ணுகிட்ட வந்து சொல்றாங்க, எது எப்படியோ முதல்ல காலகாலத்துல வந்து குழந்தை வந்து நீங்க வந்து ஏற்படுத்திக்கணும், குழந்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அது வயசும் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுலயும் பிரச்சனை ஒண்ணு. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தை வளர்க்கறதுல பிரச்சனை. உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது பிரச்சனை. அந்த அந்த குழந்தைங்கள வந்து படிப்பு குடுக்குறது பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க எப்போ உங்களுக்கு வந்து தோள் குடுப்பாங்க? இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த மாரிலாம் வந்து டிலே பண்ணக்கூடாது. காலகாலத்துல அதாவது முடிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து தன்னுடைய பெண்ணுக்கு வந்து சொல்றா. சரி எப்படியோ இது என்ன இது பெரிய எப்ப பார்த்தாலும் இதை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுறது. சண்டை போட்டு வந்து மருமகனும் வந்து சொல்றான், இல்ல அத்தை கொஞ்ச நாள் விடுங்க, 1 வருஷம் போட்டோம், நாங்க செட்டில் ஆகிக்கிறோம். செட்டில் ஆகிக்கிறோம்னு சொல்லிட்டு மனைவிக்கு வந்து சப்போர்ட் பண்றான். அப்போ உடனே இந்த அம்மாவுக்கு வந்து குஷி, அதாவது அந்த அந்த மனைவிக்கு வந்து குஷி. ஓகே, நம்ம ஹஸ்பண்ட் வந்து எல்லா விதத்துலயும் நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான், நம்ம சைடு சேஃபா இருக்கும். நம்ம சைடு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஏன் இந்த பொண்ணு வந்து குழந்தை வேண்டான்னு சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த பொண்ணு கல்லூரியில படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனை வந்து கல்யாணம் லவ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் வந்து அரசல் புரசலா வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்டையும் தான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி காட்டிக்கொண்டிருக்காங்க. அந்த பையன் இல்லம்மா, நான் இனிமே அந்த பையனோட நான் பேசலம்மா, எனக்கு அந்த காதலை வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா கிட்ட மட்டும் சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காதல் தொடர்ந்து இருக்கு. இது அப்பா அம்மாவுக்கும் தெரியறது இல்ல. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து நிச்சயதார்த்தம் போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வரும்போது, என்ன உனக்கெல்லாம் பொண்ணு எல்லாம் பார்த்துட்டாங்க, என்ன நீ என்னை ஏமாத்த போறியான்னு சொல்லிட்டு காதலன் வந்து இந்த பொண்ணு வந்து கேட்டிருக்கான். கேட்கும்போது இல்ல அவன் என்ன இப்ப நிச்சயதார்த்தம் தானே சும்மா பொண்ணு தானே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க, எப்படி வேணாலும் என்ன, அட்லீஸ்ட் நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதலனை வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்கான் இந்த பொண்ணு. இல்ல எப்படி சார் ஒத்துக்குறாங்க? ஆல்ரெடி இப்ப ஒரு லவ்வரை வச்சுக்கிட்டு புதுசா ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது அது எப்படி ஒத்துக்குறாங்க அந்த பொண்ணு? அதெல்லாம் வந்து பக்காவா பிளான் பண்றாங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து இதெல்லாம் சகஜம். எத்தனை கல்யாணங்கள் வந்து நின்னு போயிருக்கு தெரியுமா? பல கல்யாணங்கள் நின்னு போயிருக்கு. இதுல வந்து ஒரு சைடு பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுது, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பையனுங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்றாங்க நம்ம இந்த பொண்ணை வந்து கட்டிக்கோ, எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு பையனுங்களும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வந்து அந்த மாதிரியும் இருக்காங்க. வேற வழி இல்லாம. வேற வழி. ஏன்னா சில சில பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் நினைச்ச வாழ்க்கைய வந்து நீ வந்து உனக்கு வந்து செட்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நீ நல்லா இருப்ப, எங்களை மீறி நீ போன அப்படின்னா நாங்க தூக்க மாட்டி செத்து போயிடுவோம். லிட்டரலா மிரட்டுறாங்க. பசங்களை வந்து புரிஞ்சுக்கணும், பசங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை எப்படி தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும், நல்லது கெட்டதை சொல்லி இன்னைக்கு வந்து தன் நல்ல வழியில கொண்டு வரதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு. அதுக்கு பேரண்ட்ஸுக்கு வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு நேரம் இல்லை.
ஸோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க, வேண்டாம்மா இதெல்லாம் விட்டுரு. அம்மாவோட முடிச்சிட்டு இருக்கு அந்த பொண்ணு விஷயத்த. எப்பவுமே அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்கல்ல, சின்ன சின்ன அசைவுகள் கூட அப்பாவுக்கு தெரியுதோ இல்லையோ பெத்த தாய் தெரியும். பெத்த தாய்க்கு வந்து தெரியும். அம்மா வந்து கண்டுபிடிச்சு உடனே வந்து கேட்ட உடனே, இல்லம்மா ஆமாம்மா இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அம்மாவை கன்வின்ஸ் பண்ண பார்த்திருக்கான். அம்மா ஸ்ட்ராங்கா அதை அப்ஜெக்ட் பண்ண உடனே அந்த காதல தன்னுடைய நிலைப்பாட்டை மாறிட்டு இருக்கு. நிலைப்பாட்டை எப்படி மாறிட்டு அப்படின்னா அம்மாவை வந்து ஏமாத்திருக்கான். என்னன்னு சொல்லிட்டு, இல்லம்மா நான் அந்த காதல் எனக்கு வேண்டாம்மா, எனக்கு நம்மளுடைய ஃபேமிலி தாம்மா முக்கியம், அப்பாவுடைய மரியாதை தாம்மா முக்கியம்னு சொல்லிட்டு அம்மா வந்து நம்ப வச்சிருக்கு. நம்ப வச்சுட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட பேசுறது எல்லாம் வீட்டுல விட்டு பொறுத்த வரைக்கும். ஆனா காலேஜுக்கு போறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, மற்றது எல்லாமே வந்தது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி மாப்பிள்ளைன்னு ஒண்ணு வந்தாச்சு, நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு முடிஞ்சாச்சு. அங்க காதலன் கிட்ட வந்து, ஏய் நீ பேசாம இரு, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நான் நிறுத்திடுவேன், நம்மளோட உன்னோட தான் எனக்கு மேரேஜ், நீ இல்லாம நான் வாழ முடியாதுன்னு அங்க சொல்லியாச்சு. அஷூரன்ஸ் கொடுத்தாச்சு காதலன் கிட்ட. இந்த பொண்ணு வந்து வீட்டுல டபுள் வேஷம் போடுது. அங்க அப்படி, இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு நல்ல புள்ள மாதிரி. இப்படி வந்து காலம் போயிட்டே இருக்கு. அப்புறம் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நகை எடுக்கிறது, புடவைகள் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து நடக்குது. அப்புறம் வந்து மேரேஜ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்குது. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ட்ரை பண்ணு, அம்மா கொஞ்சம் யோசிம்மா, இந்த பையனை வந்து எனக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு சில நேரங்கள்ல. அப்படி சொல்லும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பவும் அப்பா அம்மா, டேய் இதெல்லாம் என்ன தெரியும், நீ அந்த பையனோட பழகி பாரு அப்புறமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பொண்ணு வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ சம்ஹவ் அந்த பொண்ணு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னென்ன தகுடு திட்டம் எல்லாம் பண்ணிருக்கு, அப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆன உடனே பேரண்ட்ஸ் வந்து வேற வழி இல்லாம 2 பேருக்கும் மேரேஜும் நடந்து போயிடுது. அந்த பையன் தான் வந்து இதை வந்து அப்பாவி. அப்புறம் வந்து காதலன் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து, அதான் என்ன இருக்குன்னா கல்யாணம் நடந்த பிறகு கூட அந்த பொண்ணை வந்து காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து கணவன் கிட்ட கன்வின்ஸ் பண்ணிருக்கு, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் காலேஜ் படிப்பை வந்து முடிச்சிடுறேன். இதுக்கு வந்து இன்னைக்கு என்னவோ புது புது கதைகள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்கல்ல சில பேர், நான் படிச்சாகணும், நான் வந்து சாதிச்சாகணும். சாதிச்சாகணும் அப்படின்றதெல்லாம். அப்படின்னு சொல்ல உடனே சரி ஓகே, பெண்ணை வந்து நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது, இவனும் படிச்சவன்ல, அடிமைப்படுத்தக்கூடாது, நம்ம இது பண்ணக்கூடாது, பொண்ணுக்கு நம்ம வந்து சுதந்திரம் கொடுப்போம்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ கல்யாணம் பண்ண பிறகு கூட நீ போயிட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறான். ஆனா இது இங்க கல்யாணம் வந்து இங்க தன்னுடைய மனசு எல்லாமே தன்னுடைய காதலன் கிட்ட தான். இப்படி வந்து இந்த பொண்ணு இருந்திருக்கு. ஸோ குடும்பம் கூட ஏன் வந்து இவங்க தண்ணி கொடுத்துட்டு கூட போறாங்க அப்படின்னு சொன்னா, இங்க வீட்டுல இருந்தா மாமனார் மாமியார் கண்டுபிடிச்சிருவாங்க, பெரியவங்க இல்லை அவங்க எப்படி இருந்தாலும் இந்த செயல்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக தண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுச்சு. அங்க வந்து நல்லா இருக்கிற மாதிரி புருஷன்கிட்ட வந்து நல்ல விதமாவே நடந்துட்டு வருது. எத்தனை நாளைக்கு ஒரு குற்றத்தை வந்து மறைச்சிட்டு உட்காந்துருக்க முடியும்? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெடிச்சிட்டு வெளியில வரும்ல. இவங்கிட்ட வந்து அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து தகராறு பண்ணிக்கிட்டு, சரி இவனுக்கும் ஒரு 6 மாசம் கழிச்சு இல்ல 1 வருஷம் கழிச்சு குழந்தை விஷயத்துல வந்து தள்ளி போடுறது, இந்த மாதிரிலாம் தள்ளி போடுறதெல்லாம் அப்புறம் இவனா வந்து தாங்க முடியாம வெளியில எல்லாம் இந்த மாதிரி கேட்கறான். பேசாம நம்ம அந்த இது நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்வின்ஸ் பண்ணும்போது அதாவது அந்த லைட்டா வந்து இந்த கணவன் தான் முதல்ல ஃபோர்ஸ் பண்றாரு. இல்ல போர்ஸ் பண்றது அவர் இல்ல. அந்த உறவினர்கள் வந்து கேட்கிற கேள்விகள்ல வந்து தாக்கு பிடிக்க முடியாம, சரி நம்ம வந்து குழந்தை வந்து நம்ம வந்து பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனைவி கிட்ட வந்து பேசும்போது, இனிமே வந்து எனக்கு குழந்தைன்றதே வேண்டாம், எனக்கு வந்து ஒரு லட்சியம் இருக்கு, 1 வருஷம், அந்த 1 வருஷத்துல நான் படிப்பை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய இது. இதுதானே நம்ம வந்து பேசி முடிவு பண்ணோம், இப்ப திடீர்னு வந்து நீ வந்து மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து கணவன் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அந்த பொண்ணு சண்டை போடும்போது, இல்லம்மா ஊழல் இல்லாம கேட்குறாங்க. ஏன்னா இவனுக்கும் ஸ்மெல் பண்ணிட்டான். இது பொண்ணு ஏதோ கொஞ்சம் தப்பா இருக்கான்னு உடனே ஸ்மெல் பண்ண உடனே, இல்ல குழந்தை நம்ம வந்து பண்ணிடலாம், குழந்தை பெத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அதை முழுக்குள்ள வச்சுக்கிட்டு இவன் வந்து இல்ல நம்ம குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவன் புஷ் பண்ண உடனே, அந்த பொண்ணு வந்து இல்ல இவன் வந்து என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்குது கணவன் கிட்ட. சண்டை போட ஆரம்பிக்குது. அதே மாதிரி அங்க போய் காதலன் கிட்டயும் வந்து சொல்லிச்சு, என்ன உன்னை வந்து இப்போ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பேசுறான். சரி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீ பேசாம உங்க அம்மா வீட்டுல வந்து கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஐடியா ஐடியா கொடுக்குறான். கொடுத்து,
இந்த பொண்ணு வந்து கணவன் கிட்ட சண்டை போட்டு ஒரு நாள் வந்து துணி மூட்டை முடிச்சு எல்லாம் தூக்கிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. கேட்டா அப்ப உடனே அப்பா அம்மா கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணுது. இந்த பாரு அவன் வந்து இந்த மாதிரி பண்றான், என்ன டார்ச்சர் பண்றான், அது பண்றான், இது பண்றான்னு சொல்லிட்டு என்னை இன்னைக்கு அடிச்சு துரத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட சொன்னோன்னே என்ன போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தான் பொண்ணு தான் வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்றதுல வந்து தான் இருப்பாங்க. சரி ஓகே கொஞ்ச நாள் போட்டோம், சமாதானப்படுத்திட்டு நம்ம வந்து திரும்பி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. அந்த கொஞ்ச நாள் வந்து ஒரு 2, 3 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா கணவன் வந்து இவங்களுடைய அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு அங்க வந்து போயிட்டு இல்ல நான் மனைவியை வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்களும் கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து இல்ல மாப்பிள்ளை எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலியுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே அட்வைஸ் பண்ணி சரி ஓகே நாங்க இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து வேற வழி இல்லை, அப்பா அம்மாவும் நமக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க, நம்மளுடைய எண்ணம் ஈடேறாத போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா பிடிக்கிறான். என்ன வந்து அடிச்சு அவன் கொன்னுடுவான், அப்படி பண்ணிடுவான், இப்படி பண்ணிடுவான், நான் இப்படி போய் அவனோட குடும்பம் நடத்துறது, என்ன டார்ச்சர் பண்றான் அப்படின்லாம் கன்வின்ஸ் பண்ணி அவங்க கன்வின்ஸ் பண்ணி 2 ஃபேமிலியுமே அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஒண்ணு சேர்த்து வைக்கிறாங்க. ஒன்று சேர்த்து வச்சிடுறாங்க. மறுபடியும் அவங்க விருப்பப்பட்ட மாதிரியே தனி குடித்தனமா இருக்காங்க. தனி குடித்தனமா இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து இவன் வந்து வேலைக்கு போயிட்டான். ஓகே நம்ம ஒய்ஃபை வந்து நம்ம வந்து கூட்டிட்டு வந்தாச்சு. ஒய்ஃப் கிட்ட வந்து இவன் சொல்லிடுறான், இதை பாருமா இனிமே நான் எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன். தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ என்னைக்கு வந்து மனசு மாறி குழந்தை நமக்கு வேணும்னு சொல்றியோ அப்போ நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நான் அந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேன், படிப்பு நீ வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் போய் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் வேலைக்கு போயிடுறான். வேலைக்கு போனோடனே இந்த பொண்ணு வந்து காலேஜுக்கு போகுது. காலேஜுக்கு போயிட்டு அங்கே வந்து பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. அவன் வந்து கேட்குறான், இது வந்து இது பாரு நான் முதல்ல நம்ம 2 பேரும் தான் வந்து லவ் பண்ணோம், நீ முதல்ல சொல்லி இந்த நிறுத்தி இருந்தேன்னா இந்த அளவுக்கு உனக்கு பிரச்சனைகளே கிடையாது. 2வது வந்து நிச்சயதார்த்தம் பண்ணும்போது நான் சொன்னேன், காதலன் வந்து இந்த பொண்ணுக்கு சொல்றான். அப்பவும் நான் சொன்னேன், நீ அப்பவும் வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்தல. ஸோ அதுக்கடுத்து வந்து கல்யாணம் பண்ண பிறகு இப்போ பிரச்சனை தான் வருது. இனிமேலும் நம்ம பொறுத்துட்டு இருந்தா வந்து நல்லதில்ல. நீயே தான் சொல்லிட்டு இருந்த. இல்ல அப்பா அம்மா வந்து என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்பா அம்மாவும் வந்து 2 பேரும் சேர்த்து வச்சு இனிமே நம்ம என்ன பண்றது? வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இவன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். காதலன். அதாவது காதலன் மீன்ஸ் அது காதலன்னு சொல்றதா கள்ளக்காதல்னு சொல்றதான்னு தெரியல. தெரியல நம்ம இந்த மேட்டர்ல. சரி ஓகே காதலன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணி சரி இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது இல்ல நம்மள வந்து விடமாட்டாங்க போல இருக்கு. நம்ம ஒண்ணு சேரணும், ஒன்று சேரணும், இல்ல ஓடி போயிடணும், இல்ல 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்றாங்க. எப்படி பிளான் பண்ண கொஞ்ச நாள் வந்து அப்படியே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன்னா இந்த பொண்ணு வந்து அங்கேயும் நடிக்குது இங்கேயும் நடிக்குது. கணவன்கிட்டயும் நல்ல பொண்ணா இருக்குது, மாமனார் மாமியார்கிட்டயும் நல்ல பொண்ணா இருக்கு. இந்த பொண்ணுக்கு வந்து பல பிரச்சனைகள். அப்பா அம்மா கிட்டயும் நல்ல பொண்ணா இருக்கணும், காதலன் கிட்டயும் நல்ல பொண்ணா இருக்கணும். எப்படி எல்லா இடத்துலயும் வந்து தப்பான ஒரு விஷயத்துல நல்லவன்லாம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சரி இப்ப காதலனா, கணவனா, மாமனார் மாமியாரா, அப்பா அம்மாவா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு வந்து காதலன் தான் பெருசா படுது. காதல் கண்ணை மறக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்ல இவங்க எல்லாமே சொன்னா இவங்க எல்லாம் கேட்க போறது கிடையாது, நம்ம பேச்சு வந்து எடுபடாது, நம்ம ஒரே வழி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்னு சொன்ன உடனே முடிவு பண்றாங்க. யோசிச்சு இந்த பொண்ணு தனியா வந்து யோசிச்சு மறுபடியும் வந்து அங்க போய் பேசும்போது இல்ல இவன் நம்ம இனிமே வந்து தாக்கு பிடிக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது பையனை வந்து தீர்த்து கட்டுறது தான் முடிவுன்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்றாங்க. பிளான் பண்ணிட்டாங்க. அவன் வந்து பார்த்தா 4 பேரை கூட்டிட்டு வந்து ஒரு நாள் நைட்டு இவனை தூங்கிட்டு இருக்கும்போது இவனை போட்டு அடிச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அதை அவங்க அடிச்சு எடுத்து போய் மலையில வந்து போட்டுடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் இல்ல அது எப்படி சார் அது வீட்ல எப்படி கொலை பண்றாங்க? அந்த ஆட்களை வர வச்சு இவங்களே இது பண்றாங்கன்னா எப்படி சார்? ஆட்களை வர சொல்லி அதாவது இந்த பையனுடைய வந்து 4 பேர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணு வந்து சேர்ந்துக்கிட்டு இவரோட வந்து கொண்டுடுறாங்க, அடிச்சு கொண்டுடுறாங்க. வீட்லயே கொலை பண்ணிடுறாங்க. வீட்லயே கொண்டுட்டு தான் இவங்க நினைச்சுக்கிறாங்க, அடிச்சிடுறாங்க. அவன் மயக்கமாயிட்டாப்ல செத்துட்டான்னு நினைச்சு இவங்க தூக்கிட்டு போய் வந்து போட்டுடுறாங்க. எங்க இந்த மலையில இருந்து ஊட்டிடுறாங்க. மலையில இருந்து தூக்கி போட்டுடுறாங்க, தள்ளி விட்டுறாங்க. எங்க நடந்த சம்பவம் சார் இது? அது ஊர் பேரெல்லாம் வேண்டாம், ஏன்னா ஊர் பேரெல்லாம் சொன்னோம்னா இது சரியா இருக்காது. ஸோ அதனால வந்து இது மலையில இருந்து தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து
அவ்வளவுதான். செத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. செத்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு நேரா போலீஸ்கார் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க, என் கணவன் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு. அந்த பொண்ணு. அப்புறம் வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது முன்னுக்கு புறனா வந்து சொல்லும்போது, இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல என் கணவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, காணாமல் போய் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. கொலை பண்ணதா சொல்றது இல்ல. காணாமல் போய் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து ஜாலியா இருக்காங்க. வீட்ல. எங்க வெளியில தான். இது அதான் சொன்னோம் இல்லையா, இந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் நல்லவனா இருக்கணும். மாமனார் மாமியார் கிட்ட நல்லவ, அப்பா அம்மா கிட்ட நல்லவ, காதலன் கிட்டயும் நல்லவ. இதுக்கு இடைஞ்சலா இருந்தது கணவன் மட்டும்தான். அவன் இல்லைன்னா பிரச்சனை இல்லையே. இல்ல இப்ப அந்த பையன் இல்லாத போது மாமனார் மாமியை கூப்பிடலையா? ஏமா தனியா இருக்க, இங்க வாமா வந்து இருமான்னு சொல்லலையா? நான் அப்பா அம்மா கிட்ட இருக்கேன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். எப்படி இங்க வந்தாலும் இங்க வந்துட்டு இருப்பா. சரி, இங்க வந்து என்ன பண்றது? அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வயசு பொண்ணு நம்ம இங்க வச்சுட்டு இருந்தா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அங்க இருக்க. சரி, ஓகே, நீ போயிட்டு வாம்மா காலேஜுக்குன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு வந்து இவனோட ஜாலியா இது பண்றது, சுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கு. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, இவன் எங்கேயோ வந்து பார்த்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்டுபிடிச்சு, யார் அந்த கள்ளக்காதனையா? இல்ல கணவனை ஒரு இடத்துல வந்து அவன் எப்படியோ பொழைச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான், கூலி வேலை. ஸோ இந்த போலீஸ்காரன் நம்ம ஊர் போலீஸ்காரன் மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து மறைவா வந்து போறான். இல்ல எதுக்கு சார் இப்ப பண்ணிட்டான். அதாவது கொலை பண்ண முடிவு போட்டாங்க, தூக்கி போட்டாங்க. அது ஏன் மறைஞ்சு இருக்கணும்? யாரு கணவர் வந்தா உண்மையாவே கொண்டுட்டா? இல்ல வந்து அவங்க அப்பா அம்மா தெரிவிச்சிருக்காங்கல்ல. இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் கணவன் என்ன ஆனானோ தெரியல, இல்ல வந்து செத்து போயிட்டானான்னு தெரியல, எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா கணவனுக்கு மட்டும்தான் தெரியும் 4 பேர் வந்து அடிச்சது, இவனை கொல்லணும்னு சொல்லி பேசினது எல்லாமே. அப்புறமா தான் இவங்க வந்து சொல்றாங்க, நான் உன்னை உங்க அப்பப்பவே சொன்னேன். லைட்டா வந்து இவங்க அதாவது மயக்க நிலையில போறதுக்கு முன்னாடி இவங்க வந்து பேசுறது, அவன் வந்து இது பண்றது, லவ் பண்ணது, எல்லா விஷயத்தையும் இவன் வந்து அப்சர்வ் பண்ணிடுறான். இவங்களோட என்ன எப்படி இருந்தாலும் இவனை கொன்னுடணும், நம்ம ஜாலியா இருக்கணும், இதுதான் எண்ணம். இனிமேலும் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா இவங்க சாகடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த வீட்டு பக்கமே வரல. வேற ஒரு இடத்துல போயிட்டு அவன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். என்னைக்கு காலம் வருதோ நம்ம அன்னைக்கு போலான்னு சொல்லிட்டு. ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு போயிருக்கான். நம்ம ஊர்லவே கிடையாது அவன். வேற ஒரு ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போலீஸ்காரன் எப்படியோ அங்க வந்து யதார்த்தமா போய், ஏன் பார்த்த முகமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்த உடனே அவன் வந்து ஒளிறான். அப்புறமா ஏன் நீ போய் என்ன பார்த்து நீ பயந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் போய் விசாரிக்கும் போது, நான் சோ அண்ட் சோ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. நடந்ததெல்லாம் சொல்றாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்து, அப்புறம் வந்து இந்த பொண்ணு இந்த மாதிரி கள்ளக்காதலனும் இந்த 4 பேர் வந்து என்ன வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு, அப்புறம் கணவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணையும் அந்த கள்ளக்காதலனையும் அந்த 4 பேரையும் மேல எஃப்ஐஆர் போட்டு 4 பேரையும் உள்ள தள்ளுறாங்க. அப்பதான் தெரியுது மாமனார் மாமியாருக்கும் அம்மா அப்பாவுக்கும் அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவுக்கும் ஊருக்குமே தெரியுது. ஒரு பொண்ணு வந்து நினைச்சா எந்த தூரம் வந்து பண்ணிருக்கா பாத்தியா இவ? ஒரு கணவனை வந்து கொல்ற வரைக்கும் போயிட்டு கொன்னுட்டான்னு நினைச்சிட்டு இதுங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லார்கிட்டும் நல்ல பேரும் வாங்கிட்டு இருக்கு. ஸோ பல உண்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் புதைஞ்சு போயிட்டு இருக்கு. பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் செய்வான், ஆக்கவும் செய்வான், அழிக்கவும் செய்வான். அதுல இது ஒரு கேஸ் வந்து எக்ஸாம்பிள். எல்லாரும் நம்ப வச்சு அப்படியே பக்காவா மாஸ்டர் பிளான் பண்ணி இதுக்கு வந்து இது பண்ணிட்டு அவங்க எந்த நேரத்துல வந்து போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிறான்னா, இதுக்கு 2 ஃபேமிலிலையும் பேசிட்டாங்க. என்னன்ட்டு கல்யாணம் பண்ணிடலாம், இந்த பொண்ணுக்கு யாரையாச்சும் சின்ன வயசா இருக்கு, ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டா போச்சுட்டு போறாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு சொல்லுது இந்த பையன் சொல்லிட்டு. சரி, ஓகே, கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. இந்த கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. அவங்களே வந்து இதுதான் எப்பவுமே உண்மை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து மறைச்சு வைக்க முடியாது. எனக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்துடும். இப்ப இந்த போலீஸும் கண்டுபிடிச்சிட்டாங்களா, இப்ப அவனை கூட்டிட்டு வந்துட்டாங்களா, இப்ப வந்து அவங்க அம்மா வீட்டுல இருந்தா பேசும்போது, ஓ இதுதானா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைச்சுக்கிட்டு
எல்லாருமே வந்து அந்த பொண்ணை வந்து இப்படி ஒரு பொண்ணை நம்ம பெற்றே இருக்கக்கூடாது அப்படின்னு அப்பா அம்மாவும் கூட வந்து வருத்தப்படுறாங்க. இப்படி ஒரு பொண்ணா, இவ்வளோ வந்து நம்ப வச்சு கழுத்தறுத்தால இவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சு அந்த பொண்ணு வந்து எல்லாமே அவனுங்க இப்போ அந்த கள்ளக்காரன்னு 2 பேரும் இப்போ ஜெயிலில் தான் கிடக்குறாங்க. மீண்டும் சந்திப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.